வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக எங்களோடு வார்த்தையின் வெளிச்சத்தோடு பாஸ்டர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள் என்று ராசநாயம் அவர்கள் இணைப்பிற்கும் பாஸ்டரை அழைப்பு கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். அழைப்போமா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சுபாலங்கோ. பிரைஸ் தி லார்ட் நேயர்களே. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிகளை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் பாஸ்டர். வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கிறோம், எடுத்து வாருங்கள். ஆமீன். இன்றைக்கு நாங்கள் கர்த்தர் தேவன் என்று நாங்கள் பார்க்க போகிறோம். எங்களை உரிமை சொத்தாக எங்களை தெரிந்து கொண்டார். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நாங்கள் உம்முடையவர்கள். நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். We belongs to you, Lord. எங்களை நீர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீர். பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு பலன் தந்து சுகம் தந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு அந்த உம்மோடு வாழுகிற அந்த ராஜ்யத்தை எங்களுக்காக வைத்திருக்கிறீர். அந்த ராஜ்யத்திற்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் உம்மை உரிமை சொத்தாக உம்முடைய பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்தாவியை பெற்ற ஒவ்வொருவரைக்கும் இறந்த பரலோக ராஜ்யத்தை வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த ரட்சிக்கப்படாத மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் இன்னும் பிசாசின் பிள்ளைகளாக அந்த ஆதாமுவாளை வஞ்சித்த அந்த பிசாசு லூசிபரசும் அவருடைய பிள்ளைகளாக வாழ்கிறார்கள். அவர்கள் மனம் திரும்பி இந்த மெய்யான தேவனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகருக்கு ஊடாக அவர்கள் அறிந்து எங்களை போல அவருடைய பரலோக அபிஷேகத்தை பெற்று அவர்கள் மனம் திரும்பி அந்த மெய்யான தேவனோடு வாழுகிற வாழ்வை கொடுப்பீராக. நீர் எல்லாரையும் நேசிக்கிற தேவன். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்விக்க பண்ணி, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிற தேவன். எல்லா ஆத்துமாக்களும் உம்முடையதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்துமாக்கள், இறந்த உயிரோடு இருக்கிற அத்தனை பேருடைய ஆத்துமாக்களும் உம்முடையதாக இருக்கிறது. அந்த ஆத்துமாக்கள் பிசாசு மீண்டுமாக ஆதாமை திருடிய பிசாசு மீண்டும் இந்த ஆத்துமாக்களை திருடாதபடிக்கு அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் வாழுவது உமக்கு பிரியமில்லை. அவன் மனம் திரும்பி உம்மிடத்துல வருவதெல்லவோ பிரியம். ஆண்டவரே, ஒவ்வொருவர் மேலும் மனதுருகும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு துன்மார்க்க மக்களுக்கும், வாழுகின்ற மக்களுக்கும் ஒரு இருதயத்தில் ஒரு உணர்வை கொண்டும் வசனத்தை கேட்கிற காதுகளை கொண்டும் அவர்களை இழுத்து கொள்ளும். உம்முடைய ராஜ்யத்துல வாழ அந்த உபத்திரவ காலங்கள் குறைக்கப்பட பரலோகத்துல நாங்களும் அவர்களோடு சந்தோஷமாக வாழ ஒவ்வொருவரோடும் உடைப்படுவீராக. என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உமக்கு எப்பொழுதும் பிரியமாக இருக்க எங்களோடு கூட இருந்து இந்த நித்திய வெளிச்சம் சங்கம ரேடியோவோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும். துதிகன மகிமை ஒன்றான மைத்தவராய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். சங்கீதம் 100ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே தேவனென்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். பாருங்க, எங்களுடைய ஒன்றான மேய்த்தவன் தான் எங்களை உருவாக்கினவர். மிருகங்கள், பறவைகள், நீங்கள் ஆதியாக 1ஆம் அதிகாரத்தில இருந்து வாசித்து பார்த்தீர்களாக இருந்தால் இந்த உலகம் வெறுமையும் இருளுமாயிருந்த உலகத்தை மனிதர்கள் வாடுவதற்காக அத்தனை காரியங்களை மாறு நாளில உருவாக்கி, பாருங்கள், மனு குலத்தை உருவாக்கி அவற்றை ஆண்டு கொள்ளும்படியாக அவற்றை பயன்படுத்தி ஆசீர்வாதமாக வாடும்படியாகத்தான் அந்த தேவன் இந்த உலகத்தை படைத்தார். மனிதனோ பலவிதமான தீமைகளை தேடிக்கொண்டான். பாருங்கள், பிசாசினால வஞ்சிக்கப்பட்டு பிசாசு விழுந்து போன தூதனாக இருக்கிறான். ஏஞ்சல்ஸாக தேவனால உருவாக்கப்பட்டவன் விழுந்து போனவனாக அவன்
விழுந்து போய் தேவனால தள்ளப்பட்டவனாக போறவன். அவன் மனிதர்களையும், அவருக்காக ஒதுக்கப்பட்ட இடம்தான் அந்த நரகம். அந்த நரகத்தில மனிதர்களையும் எப்படியாவது அவனுடைய ஆத்துமாக்களை திருவிட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அவன் 24 மணி நேரமும் இவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது பாவத்துக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவன் உங்களிடத்துல வந்து உங்கள் வாசற்படியில படுத்து பாவ கயிறுகளால கட்டி இழுத்து பாதாளத்துக்கு இழுத்து செல்கிறவராக இருக்கிறார். இயேசு அன்பின் கயிறுகளால் எங்களை அணைக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய கட்டளை அன்புதான் அவருடைய பிரதான கட்டளையாக இருக்கிறது. முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தியோடும் அந்த ஒன்றான மெய்த்தேவனை நேசித்து வாழ்வது, பிறரை நேசித்து வாழ்வது, இப்படியாக நாங்கள் அவருக்கு பிரியமாக வாழும் பொழுது அவர் பரலோகத்தில் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை தந்து எங்களை பரலோக பிரஜைகளாக, சிட்டிசன் ஆஃப் கெவனாக எங்களை மாற்றி இருக்கிறார். நீங்களும் அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, மரணமே இல்லாத ராஜ்யத்துல உங்களையும் அழைக்கிறார். இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது கடைசியாக இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும், அப்பொழுது முடிவன். இது ஒரு கிறிஸ்தவனுடைய கட்டளையாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கட்டளையாக தந்திருக்கிறார். இதற்காகத்தான் நாங்கள் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். இது எங்களுக்கு பணம் யாரும் தந்து அறிவிக்க சொல்லவில்லை. இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி பிரதரும் இலவசமாகத்தான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். யாரிடமும் பணம் வாங்குவதில்லை. இந்த மெய்யான தேவனை அறிவிப்பது எங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. நாங்கள் அந்த பரலோக சந்தோஷத்தை சுவைத்தோம். அவரோடு வாழுகிறது என்பது சந்தோஷமாக வாழுவது, சமாதானமாக வாழுவது, அன்பாக வாழுவது, இரக்கமாக வாழுவது, இப்படியான நல்ல குணங்களை இயேசு வாழ்ந்து காட்டினார். அவர் தான் எங்களுக்கு போக்கஸ், எங்களுடைய மாடல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தீமை கூட செய்யாமல் வாழ்ந்தார். அப்போ 100% பெர்ஃபெக்டாக வாழ்ந்தார், வார்த்தையின்படி வாழ்ந்தார். நாங்கள் மாம்சமான நாங்கள் வார்த்தையின்படி வாழ வேண்டும். பாருங்கள், நாங்களும் இருளின் பிள்ளைகளாக, பிசாசின் பிள்ளைகளாக இருந்தோம். அவர் எங்களை முத்திரை போட்டு எங்களை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். நாங்கள் இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரும் நாங்கள் அவரிடத்துல எங்களுடைய வாழ்வை சரண்ட பண்ணி விட்டோம், அவரிடத்துல ஒப்பு கொடுத்து விட்டோம். என்னை வழி நடத்தும். நாங்கள் ஆரம்ப காலங்களிலே நாங்கள் தான் முன்னுக்கு போறோம். இப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனை முன்னுக்கு விடுகிறோம். இந்த காரியங்கள் செய்யும் பொழுது கூட 2:13 சொல்லப்படுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் என் முன்பாக போகிறார். எங்களுக்கு ஒவ்வொருவருக்கு நல்ல காரியங்களை வச்சிருக்கிறார். நல்ல நினைவுகளை வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறார். நீங்கள் பிசாசின் பிடியில தொடர்ந்து வாழ்வீர்களாக இருந்தால் தேவனால ஒன்றும் செல்ல முடியாது. அந்த துன்மார்க்கத்திலே இருந்து, அந்த பாவத்திலே இருந்து, அந்த விக்கிராராதனை இருந்து, சாபத்திலே இருந்து நான் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வழிகளை விட்டு, துன்மார்க்கன் தன் வழிகளை விட்டு மனம் திரும்புவதுதான் அவருக்கு பிரியம். அந்த பாவ வாழ்விலே, குடிப்பழக்க வாழ்விலே, அடிமைத்தனத்தின் வாழ்வில, வச்சார வேசித்தன வாழ்வில, அந்த வாழ்வெல்லாம் கஷ்டத்தை கொண்டு வரும், துன்பத்தை கொண்டு வரும். இறுதியாக பிசாசு இந்த உலகத்திலே உங்களை அடிமைப்படுத்தி பயமுள்ள ஆவியை தந்து கடைசியாக நரகத்திலே உங்களை பயத்தோடு நடுக்கத்தோடு வாழுகிற வாழ்வுதான் பிசாசோட வாழ்வு. உங்களை விடுவிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எங்களுடைய தேவன் ஆவியாக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு. அந்த ஆவியானவர் வரும் பொழுது எங்களுடைய பழைய பாவங்கள் எல்லாம் அகன்று போகிறது. அவரிடத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, இன்றைக்கு எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களை அவர் முன்பாக போகும் பொழுது நாங்கள் அவரால உரிமை சொத்தாக அவருடைய இரத்தத்தினால, வெளியேற பெற்ற இரத்தத்தினால நாங்கள் வாங்கப்பட்டவர்கள்.
இன்றைக்கு எங்களுக்கு நன்மைகளை தருகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், தீமைகள் எல்லாம் பிசாசிடத்தில் இருந்து வருகிறது. பிசாசு திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, இது இந்த பிசாசுகளின் கூடாக பொல்லாத ஆவிகள், இந்த வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் இருக்கின்றன, தீமை செய்கிற ஆவிகள். இன்னைக்கு அத்தனை யுத்தத்திற்கும் தீமைக்கும் கொலைகளுக்கும் காரணம் பிசாசாக இருக்கிறது. திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, மக்களுக்கு அநியாயம் செய்வது அவனுடைய அடுத்த காரியமாக இருக்கிறது. யாருக்காவது அநியாயம் செய்து விட வேண்டும். இன்றைக்கு சில மனிதர்களும் பிசாசின் வழியில அநியாயம் செய்கிறவர்களாக அந்த பிசாசின் அடிமைத்தனத்தில் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு பொழுது நன்மை செய்ய மாட்டார். ஏனென்றால் அவர்கள் அடிமைப்படுத்தி விட்டார்கள், அநியாயத்தை மற்றவர் எல்லாருக்கும் செய்வதென்று சொல்லி. ஆனால் அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி நீங்கள் இயேசுவிடத்துல வரும்பொழுது பாருங்கள், பல ரவுடிகள், பல தவறான வாழ்வில் இருந்தவர்கள் இன்றைக்கு பைபிளை தூக்கி திரிகிறார்கள். இயேசு அவருடைய இருதயத்தை மாற்றுவார். அந்த துன்மார்க்க வழியை மாற்றி அவருடைய ஆவி வரும் பொழுது, அவருடைய பரிசுத்த ஆவி வரும் பொழுது எங்களுடைய இருதயம் சதையாக மாறுகிறது. சதியாக மாறி அன்பு செய்கிற இதயத்தை அப்படியான மக்களை கொடுக்கிறார். எங்களுக்கும் அப்படியாக தன்னுடைய மனதுருக்கத்தின் ஆவியை, இரக்கத்தின் ஆவியை, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஆவியை, இப்படியாக மற்றவர்களும் இயேசுவை அறிய வேண்டும் என்ற, அறிந்து நன்மைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற அவரை போன்ற எண்ணத்தை எங்கள் எல்லாம் வளர்த்து கொண்டிருக்கிறார். அவரை போல நாங்கள் இறுதியாக மாறிவிட வேண்டும். அவரை பாருங்கள், அவரை விட்டு நீங்கள் பிசாசன் பக்கத்தில் இருந்தீர்கள் என்றால் பிசாசு எப்பொழுதும் இப்படியான தீமையான காரியங்களை செய்து அதோடு அவன் பொய் பேச வைப்பான். இன்றைக்கு யுத்தங்களை செய்கிறதே கொலை செய்யாதிருக்க என்று சொல்லி கட்டளையிட்டிருக்கிறார். இப்படியாக கொலை செய்து விட்டு பொய்யை சொல்லுகிறவனாக பிசாசு இருக்கிறார். பாருங்கள், முதல் கொலையே ஆதியாகமம் 4வது வசனத்தில காயின் ஆபேலை கொல்லுகிறார். இன்றைக்கும் அவன் கொலை செய்து விட்டு பொய் சொல்லுகிறார். அதே போலதான் இன்றைக்கு யுத்தங்கள் நடக்கிறதுக்கு ஒருத்தர் கொலை செய்து விட்டு பொய்களை பேசுகிறவர்களாக பல நாடுகளில் இருக்கின்றன. உண்மை இல்லை. இந்த தேவனிடத்துல வரும் பொழுதுதான் உண்மையை அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, இயேசு எனக்கு அவர்களை பிடித்தது சொன்னபடி செய்கிறவருடைய வார்த்தை ஒரு பொழுதும் பொய் சொல்லாது, சொன்னபடி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தவர். அவருடைய வசனத்தின்படிதான் அவர் வாழ்ந்து காட்டினவர். வசனத்துக்கு விரோதமாக அவர் எந்த ஒரு இடத்திலையும் வாழவில்லை. பெர்ஃபெக்டாக 100% பெர்ஃபெக்டாக அவர் வாழ்ந்தார். எங்களுக்கும் அந்த கட்டளையை தந்தார். அதே போல எங்களை வாழும்படியாக என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போன்ற காரியங்களை செய்வான், இன்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான். இப்படியாக எங்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்துவிட்டு போயிருக்கிறார். நீங்களும் அவரிடத்துல வரும் பொழுது அந்த அபிஷேகத்தை பெற்று அவரிடத்திலிருந்து பலனை பெற்று வாழுகிற வாழ்வு. பாருங்கள், அவரை நாங்கள் இந்த சங்கம நித்தியோட ரேடியோவில் வரும் பொழுது பாருங்கள், நாங்கள் அவரிடத்துல வருகிறோம், அந்த மெய்யான தேவனை உயர்த்த வருகிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை தோத்தரியுங்கள். துதித்து மகிழ்ச்சியோடு அவரிடத்தில் இருக்க வேண்டும். உங்களுக்கு நன்மை செய்கிறவர், நன்மையான ஈவுகளையும் பரிபூர்ணமான வரங்களையும் தருகிறவர். அவருடைய மகிழ்ச்சியோடு நாங்கள் துதிக்க வேண்டும். துதி எடுக்க எடுக்க பிசாசு ஓடுவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்திகளாக இருந்தால் அவன் திரும்பி வருவான். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் துதி எடுக்கும் பொழுது எரிகோ கோட்டை விழுந்தது. முறுமுறுத்த பொழுது பாருங்கள், அவர்களுக்கு தீமை ஏற்பட்டு முறுமுறக்கூடாது. எங்களுக்கு இறைச்சி வேணும், எங்களுக்கு அது இல்லை இது இல்லை என்று முறுமுறுக்க கூடாது. இருக்கிற பலத்தோடு நீங்கள் போகும் பொழுது, அவரை நம்பி போகும் பொழுது பாருங்கள், 6:33 சொல்லுகிறது, பரலோகராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், மீதி எல்லாம் கொடுக்கப்படும். அவரின் வழியில நாங்கள் செய்யும் பொழுது எங்களுக்கு தேவைகள் அனைத்தையும் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 1 சொல்லுகிறது,
துன்மார்க்கர் வழியில் இல்லாமலும் பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். இன்றைக்கு உங்களுக்கு மந்தையில ஆடுகள் இல்லையா, எது இல்லாம போனாலும் எங்களை தேவன் ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் வாழ வேண்டும். பாருங்கள், அவர்தான் பெரியவர். இந்த ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவர் எங்களுடைய தேவன். இந்த சரீரத்துல அந்த பாவத்தின் பின்பாக சரீரம் வந்தது. சரீரத்தை அழிக்க வல்லவருக்கு பயப்படாதீர்கள். இந்த மரணத்தை கொண்டு வந்த பிசாசுக்கு நீங்கள் பயப்படாதீர்கள். சரீரத்தையும் ஆத்துமாவையும் பாருங்கள், பாவம் செய்கிற ஆத்துமா நரகத்துல சாகும். அதாலதான் மனம் திரும்ப வேண்டும், அழிந்து போகும் நரகத்துல. அதனால்தான் மனம் திரும்பி உங்களுடைய ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கு போகிறது. எங்களுடைய ஆத்துமாவும் தேவனுடைய புதிய சரீரத்தோடு நித்தியமாக வாடுகிற சரீரத்தோடு நாங்கள் இயேசுவோடு வாழ முடியும். எவ்வளவு ஒரு சந்தோஷமான வாழ்வு! அந்த வாழ்வு வசனம் வாழ்வாகும் பொழுது அந்த வாழ்வின் ருசியை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த வசனத்தை வாழ்வாக்கி கொள்ள வேண்டும். இப்படி ஒரு ராட்சியத்துல வாழ போகிறோமா? கோனாயும் ஆடும் ஒருமித்து வாழுகிற ராட்சியம், பாம்பும் சிறு பிள்ளையும் சேர்ந்து வாழுகிற ராட்சியம், சிங்கம் புல்லை தின்னுகிற ராட்சியம், ஒரு மிருகத்துக்கு தீமை செய்யாத ராட்சியம். இப்படியான ஒரு 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 ஆசீர்வாதமான அந்த ராட்சியத்தை நீங்க வாஞ்சிக்க வேண்டும். வாஞ்சிக்க அந்த 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 ராட்சியத்துல பரலோகத்துல வாழுகிற வாழ்வை அவர் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். வசனத்தின்படிதான் நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும். கற்பனையில இன்றைக்கு பாருங்கள், பல கற்பனை கதைகளை சிறு பிள்ளைகளுக்கு சொல்லி அவர்கள் நம்ப வைத்து விடுவார்கள். தீமையான போலிய தவறான காரியங்களை பாருங்கள், சிறு பிள்ளையிலேயே அவர்களை ஆண் பெண்ணாக பெண் ஆணாக மாற்ற அவர்களிடத்துல அறியாத பிள்ளைகளிடத்துல கேட்டு அதன்படி அவர்கள் டாக்டர்ஸ் ஆபரேஷன் செய்ய பாருங்கள். அந்த அமெரிக்க அரசாங்கம் முயன்றதை பார்க்கக்கூடியதா இருக்கு. இப்படி தீமையை நன்மையை தீமை என்றும் இன்றைக்கு மனிதர்கள் மதங்களுக்கூடாக அரசியலுக்கூடாக தீமையை நன்மை என்று நன்மையை தீமை என்ற பாருங்கள், மனிதர்களுடைய மனதை குருடாக்கி அந்த பிசாசானவன் இந்த உலகத்துல தீமையை விதைக்கிறவனாக இருக்கிறான். பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், எதை நீ விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். தீமையான பிசாசின் காரியங்களை நீங்களும் பின்பற்றும் பொழுது உங்களுக்கும் அதே மாதிரியான தீமைகள் வரும். இதில் இருந்து விடுதலை பெறுவதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேண்டும். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலேயே, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நாங்கள் எல்லாரும் அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவரும் நாங்கள் அந்த மெய்யான தேவனுடையவர்கள். என்னை உருவாக்கின தேவனிடத்துல நாங்கள் அவரோடு இந்த பூமியில இருந்து கொண்டு இணைந்து கொள்வது, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவது, அவரை போல நாங்கள் நன்மை செய்து வாழ்வது, ஒரு தீமை கூட செய்யாத இயேசுவை ஃபாலோ பண்ணி நாங்கள் நன்மைகளை மட்டும் செய்து வாழுவதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. அதை நீங்கள் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். உங்களை மீட்டு கொண்டார், பேர் சொல்லி அழைத்தார். இப்படியான இரக்கமுள்ள தேவன, மனதுருக்கமுள்ள தேவன நாங்கள் மீண்டுமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இது எங்களுடைய வாய், நாங்கள் எதுவும் பேசுவோம் என்று பேசக்கூடாது. வேதாகமத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகள் சத்தியமான வார்த்தைகள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்த அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்படியாக சினிமா, சீரியல்கள், தீமைகள், இந்த உலக பத்திரிகைகள்ல வருகிற காரியங்களை பார்த்தீர்களாக இருந்தால் தீமையை அறிகிறீர்கள். இந்த தீமைதான் உங்களுக்கு கிரிகை செய்யும். இரவில கனவில இந்த தீமைகள் தான் நம்முடைய எண்ணங்களாக வரும். ஜெபித்து துதித்து தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து வாழும் பொழுது தேவன்
தேவன் சமூக நெத்திரியை தருகிறவராக இருக்கிறார். எதை பற்றியும் கவலையை எடுத்து விடுகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், யோசுவாவுக்கும் பல லீடர்ஸுக்கும் பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன்னுடைய தேவன். அப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். அவர் சொல்லுகிறார் யோசுவாவுக்கு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு உன் இருதயத்தை விட்டு பிரியாது இருப்பதாக. அப்படி நீ இருக்கும் பொழுது நீ செய்வதெல்லாம் பண்ணுவேன் என்று சொல்லி அவர் சொன்னதை யோசுவா கடைப்பிடித்தது நிமித்தம் பாருங்கள், யோசுவா கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தந்திருக்கிறார். அது நன்மை செய்கிற ஆவியாக இருக்கிறது. பாருங்கள், பிசாசனுடைய ஆவிகள் பலவிதமான ஆவிகள், விபச்சார ஆவிகள், வேசித்தின் ஆவிகள், கொலைவரி ஆவிகள், பக்தர பாவங்களுக்கும் பின்னாலே மதங்களுக்கும் பின்னாலே அந்த ஆவிகள் செயற்படும். இது தீமைகளை செய்கிற ஆவிகளாக ஆதாமுவாளை வஞ்சித்த ஆவிகள், முதற் கொலையை உருவாக்கின ஆவிகள், இன்று வரைக்கும் அந்த ஆவிகள் தீமைகளைத்தான் செய்து கொண்டிருக்கின்றன. பாருங்கள், இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நன்மையை தருகிறார், எங்களுக்கு பலனை தருகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், என் பலனாகிய கர்த்தாவே உம்மையில் அன்பு கூறுவேன், அவரில் நாங்கள் பலன் கொள்ள வேண்டும். உண்மையில் பலன் கொள்கிற மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவாக. நாங்கள் எல்லாம் அந்த மெய்யான தேவனிடத்தில் பலன் கொள்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்று பலன் கொள்கிறோம். பாருங்கள், வசனம் சொல்லுகிறது பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய பலன் உண்டு. அவரை நாங்கள் முன்னுக்கு எங்களுடைய தடைகளை நீக்கும்படியாக அவரை விட வேண்டும். நீங்கள் மாம்சத்துல செயற்படக்கூடாது. இது உமக்கு பிரியமா என்று ஜெபிக்க வேண்டும். நான் உம்முடையவன், நான் உம்மிடத்துல அந்த நன்மை உம்மிடத்துல இது பிரியமா இல்லையா என்று நான் ஜெபிக்கிறேன். எங்களுக்கு அந்த பதிலை தருகிறவராக இருக்கிறார். சமாதானமான பதிலை தருவார். உங்களுக்கு டெம்டேஷன் வருமாக இருந்தால் அதுல பிசாசு ஊடுருவும். சில இன்வெஸ்ட்மெண்ட்ல பிசாசு உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால நான் உம்முடையவன், என்னை நீர் உம்முடைய இரத்த கோட்டையினால மூடி பாதுகாத்துக் கொள்ளும். எனக்குள்ள இருக்கிற நீர் பெரியவராக இருக்கிறீர், எனக்கு ஆலோசனை தாரும். அப்படியாக அவரை நாங்கள் உயர்த்தும் பொழுது அவர் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஆலோசனை தந்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இதற்காகத்தான் நீங்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் தேவனால மறுபடியும் பிறக்க வேண்டும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். பாருங்கள், நாங்கள் இயேசுவினால மறுபடியும் பிறந்த பொழுது பாருங்கள், தாயின் வயிற்றில முதலாவது பிறக்கிறோம், பாவத்துல பிறக்கிறோம், இருளின் பிள்ளைகளாக. மறுபடியும் இயேசுவின் பிள்ளைகளாக நாங்கள் பிறக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரை பெற்று பிறக்கும் பொழுது நாங்கள் பரலோக பிரஜைகளாக, தேவனுடைய ஒன்றான் இந்த உலகத்தை படைத்த தேவனுடைய பிள்ளைகளாக, அவருடைய பரிசுத்த ஆவியானவர் மூன்றாவது தேர்ட் பர்சனாக அவர் எங்களுக்குள்ள வாசம் செய்கிறவராக இருக்கிறார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். நாங்கள் தவறான எண்ணங்கள் வரும் பொழுது அவர் எங்களுக்கு காண்பிக்கிறார். இது தவறு, இது பாவம், இது நியாயம், இது இயேசு வரப்போகிறார். எல்லா மனிதர்களும் இயேசுதான் நியாயம் தீர்க்க போகிறார். நியாயம் தீர்ப்பதற்குரிய ஒரே ஒரு புத்தகம் பைபிளாக இருக்கிறது. நீங்கள் பைபிளை இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே அறிந்து அதன்படி நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் திஸ் எர்த். இந்த உலகத்தை விட்டு பிரிய முன்பாக இந்த உலகத்தில் வாழுகிற விஷயமாக ஒவ்வொரு தமிழ் மக்களும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது மத புத்தகம் அல்ல, அந்த மெய்யான தேவனை அறிகிற புத்தகம் என்ற உணர்வோடு அதை நீங்கள் தியானித்து பரிசுத்த ஆவியானவரே அந்த அபிஷேகத்தை தாரும் என்று நீங்கள் கேட்டு அதை நீங்களே உங்கள் வீடுகளிலேயே இருந்தே அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளலாம். நீர் இயேசு மெய்யான தேவனாக இருந்தால் என்னோடு விடப்படும், எனக்கு தரிசனத்தை தாரும்,
உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். சுத்த இருதயமாக நீங்கள் உண்மையாக கூப்பிடுவீர்களாக இருந்தால் அவர் உங்களுடைய இருதயத்துக்குள்ள வருவார். 2 மனதிலே இருக்கக்கூடாது. நான் மதங்களிடத்திலேயும் போக போகிறேன், இயேசுவிடத்திலேயும் வந்து பெறப்போகிறேன் என்று 2 இருமனம் உள்ளவன் தன்னுடைய வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நான் இயேசு அறிய போகிறேன், இந்த ஒன்றான மெய்த்தவனை அறிய போகிறேன், அவருடைய ஆவியை நான் பெற்றுக் கொள்ளப் போகிறேன், அவருக்கு பிரியமாக வாழப் போகிறேன், இன்மைக்கு பின்பு மறுமையில் அவரோடு கூட வாழப் போகிறேன் என்ற ஒரு உணர்வோடு அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது அவர் யாராக இருந்தாலும் அவர் துன்மார்க்கன் கூட பாருங்கள் மனம் திரும்பி வரும் பொழுது அவர் தன்னை வெளிப்படுத்துகிறவனாக இருக்கிறார். இந்த புத்தகங்களை எழுதின சவுல் அவனுக்கு பிரியமில்லாதவனாக இருந்தான். இயேசு இடைப்பட்டு அப்படி துன்பப்படுத்துகிற இயேசு, நானே, நீ என்னை துன்பப்படுத்துகிறாய், துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நீ என்னை உதைகிறாய், முள்ளில் உதைக்கிறாய், முள்ளில் உதைப்பது உனக்குத்தான் கடினம். இப்படியாக நீங்கள் என்ன தவறு செய்திருந்தாலும் இயேசு மன்னிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து இயேசு வேண்டாம், எனக்கு பிசாசுதான் வேண்டும் என்று நீங்கள் வாழுவீர்களாக இருந்தால் பிசாசு உங்களுடைய கண்களை குருடாக்குவான். தான் வீரமுள்ளவனாக காட்டிக் கொள்வான். பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். பாருங்கள், பார்வோன் பலத்தை நம்பினான். இந்த பலத்தை நம்பின பார்வோன் செங்கடல்ல மூழ்கடிக்கப்பட்டான். பரிசுத்த ஆவியை நம்பின இஸ்ரவேல் மக்கள் அந்த செங்கடலை கடந்து, யோர்தானை கடந்து, எரிகோவை விழித்து அந்த கானான் தேசத்துக்கு அடைந்தார்கள். அதே போல நாங்கள் அவருடையவர்களாக அவரை போல வாழும் பொழுது, அவருக்கு பிரியமாக வாழும் பொழுது, அவர் தன்னுடைய ஆவியை, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஒரு சிறிய பாடலை பாடி அவர் அபிஷேகத்தை ஊற்றுவார். அந்த அபிஷேகத்தை எனக்கும் வேண்டும் என்று கேட்டு நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே, மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை எய்திடுவேன். உலகத்தில் உள்ளவர்களும் பார்க்க எங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவராக இருக்கிறார். அவர் எங்களை வெற்றி சிறக்க வைக்கிறவராக இருக்கிறார். சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே, அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவே, மரணமே கூரங்கே, பாதாளமே ஜெயமங்கே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. நாங்கள் செத்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள, இயேசு கிறிஸ்துவை போல நாங்கள் மற்றவர்களை மன்னித்து சாகப்படுத்தி கூட அவர் தம்முடைய பலிபீடத்துல எங்களுடைய ஆத்மாவை காத்து அவர் பரலோக ராஜ்யத்துல வாழ செய்கிறதவனாக இருக்கிறார். அப்படியாக மரிக்கிறவர்கள் இயேசுடைய வழியில மரிக்கணும். உங்களுக்கு துன்பப்படுத்துகிறவர்களை, கொலை செய்கிறவர்களை மன்னித்து மரிக்கும் பொழுது இயேசு எப்படி மரிந்தாரோ இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி பாருங்கள். சோவான் மரித்தான், இயேசு மரித்தார். அவர்களை தேவன் அவருடைய ஆத்துமாக்களை எடுத்துக் கொள்கிறவராக இருக்கிறார். மரண இதில இருந்து விடுதலை, மரண பயத்தில இருந்து அவர் விடுதலை செய்து எடுத்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார்.
நீர் என்னோடு இருக்கும்போது எந்நாளும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது எந்நாளும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த அபிஷேகத்தை நீர் அவர் ஒவ்வொருவருக்கும் ஊற்றும்படியாக ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் உடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள அதிலே வார்த்தை இருந்தது. வார்த்தை தேவனிடத்தில் அந்த வார்த்தையானது மாம்சமாகி சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தந்து எங்களை இழுத்து கொண்டது போல நன்மையான ஈவுகளையும் பரிபூரணமான வரங்களையும் உம்மை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கு கொடுக்கப்படியாக இந்த உலகத்துல நீர் இருக்கும் பொழுது கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னீரே. அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளும்படியாக உம்முடைய வசனம் சொல்லுகிறது. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா? பொல்லாதவர்களாகிய இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருவர் மேலும் உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரை நிரப்புவது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், mighty name of Jesus, உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அபிஷேகம் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் சத்துருக்கள் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவர் இடத்திலே இருந்து அகன்று போவதாக. பிசாசின் கிரியைகளை ஒழிப்பதற்காகவே நீ மனுஷர் ரூபம் எடுத்து எங்களை விடுதலை கொடுத்தீர். அதே போல ஒவ்வொருவரையும் உடைய அபிஷேகத்தினால் நிரப்பும். கணக்கால் அளவுங்களுக்கு போதாது, முழங்கால் அளவு போதாது. நீச்சல் ஆழத்துல உம்முடைய அபிஷேகத்துல நாங்கள் நிறைந்திருக்க நன்றியோடு துதிக்கிறோம். நீர் நல்லவர், வல்லவர், எங்களை நிரப்புகிறவர். உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பி எங்களுடைய நோய்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போடுகிறீர். அபிஷேகத்தினால இந்த நுகங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு போவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் துக்கம் சந்தோஷமாக மாறுவதாக. குறைவுகள், நம்பிக்கை இல்லாத நன்மைகள் எல்லாம் இயேசு நன்மையாக உம்முலகத்துல விசுவாசத்தை வைக்கத்தக்க பலனை கொடுக்கிறவரே உமக்கு நன்றி. விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். ஒவ்வொருவரும் இந்த கடுகளவு விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள இந்த சங்கம நித்திய வெளிச்ச ரேடியோ தேவனுடைய வார்த்தையை கேட்டு கடுகளவு விசுவாசத்தை அவர்கள் சேர்த்து கொண்டு அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு இயேசுவின் நாமத்தில கட்டளையிட இந்த மலையை பார்த்து பேர்ந்து போன்னு சொல்லி அது அப்படியே ஆகும். கடுகளவு விசுவாசத்தோடு சங்கம நித்திய வெளிச்ச ரேடியோ வசனங்களின் கடுகளவு வசனத்தை சேர்த்து கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய நோய்கள் நீங்களே உங்களுடைய நோய்களுக்கு, உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய தீமைகளுக்கு எல்லாருக்கும் கட்டளையிட்டு தீமையே இயேசுவின் நாமத்தில் அகன்று போ. எங்களுடைய அபிஷேகத்தின் வல்லமையிலே பேசுகிறோம். இயேசுவே துக்கம் சந்தோஷமாக மாறும். என்னென்ன பிரச்சனைகளோடு, கவலைகளோடு, குடி பழக்கங்களோடு, பாவங்களோடு, சாபங்களோடு வாழுகிறார்களோ இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், mighty name of Jesus, holy name of Jesus, இயேசுவின் நாமத்தில் அத்தனை பாவ சாப பழக்கங்களுமாக போவதாக. இயேசுவே இன்றைக்கு அவர்களை ஒவ்வொருவரையும் உம்முடைய பிள்ளைகளாக மாற்றும். உம்முடைய அபிஷேகத்தினால மாற்றும். தொடர்ந்து கூட அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய காரியங்களுக்கு போகும் பொழுது இயேசுவை எனக்கு முன்பாக
தடைகளை உடைத்து போடும்படியாக தடைகளை நீக்கி போடுகிறவர் இயேசு. நீர் ஒவ்வொருவருக்கு முன்பாக போய் கொடநாளுவைகளை செம்மையாக்கி அவர்களுக்கு ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு அன்போடு உம்மை போன்ற வாழ்வை கொடுப்பீராக. துதிகர மகிமை ஒன்றான மெய்த்தவராய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தோடு எங்களோட சத்தியத்தின் ஆழத்தை பகிர்ந்து கொடுத்தீர்கள்.